ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்தியான கோதுமை பட்டர் பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 45 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அதில் 30 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரையை மிக்சியில் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை நல்லா பொடிசாக இருந்ததுனால அப்படியே சேர்த்துக்கிட்டேன். விஸ்கில் சர்க்கரை நல்லா கரையிற இடத்துக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு கோதுமை வளர்ந்துக்கலாம். கோதுமை கரெக்டாக 75 கிராம் எடுத்திருந்தேன். அதில் அரை டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துருந்தேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரில் இந்த மாவை சளிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மாவு சர்க்கரை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் பால் சேர்த்துட்டு கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். 2 ஸ்பூன் பால் இது கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி வச்சுட்டு சாப்பிங் போர்டில் கொஞ்சமாக கோதுமை மாவு தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி உருட்டிட்டு குக்கி கட்டரில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம கையிலேயே கூட அப்படியே உருண்டை மாதிரி பிடிச்சி தட்டி தட்டி கூட வச்சுக்கலாம். குக்கி கட்டர் இல்லை அப்படின்னா இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 18 ஸ்கொயர் டின்னில் பட்டர் சீட் போட்டு குக்கீஸ் எல்லாம் வச்சுக்கிட்டேன். உங்கள்கிட்ட டின் இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பிளேட்லேயே ஆயில் தடவிட்டு குக்கீஸ் எல்லாம் நம்ம வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 4 பாதாமை சாப் பண்ணிவிட்டு குக்கீஸ் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி விட்டுக்கிட்டேன். இப்போ ஆல்ரெடி 10 நிமிஷம் ஒரு பாத்திரத்தை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் இந்த குக்கீஸை வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிடலாம். எனக்கு கரெக்டாக 1/4 மணி நேரம் ஆகுச்சு இந்த குக்கீஸ் பேக் ஆகிறதுக்கு. நல்ல ஹெல்தியான டேஸ்டான குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த குக்கீஸ் வந்து 140 கிராம் இருந்தது டோட்டல் வெயிட்டு.